அனைவரையும் எல்என்பி ரினோவபிள் சிஸ்டம் இன்டிகிரேட்டர் சார்பாக வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் 7 பத்தி பார்க்க போறோம். நீங்க பார்ட் 1 to 6 மிஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நாங்க பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா ஷிப் ஆட்டோமேஷன் பேசிக்ஸ் பார்ட் 1 to 22 தமிழ் அப்படின்னு சொல்லியிருக்கும். அதுல இந்த மிஸ்ட் அவுட் ஆன பார்ட்டை நீங்க பாத்துக்க முடியும். ஸோ இன்னைக்கு பார்ட் 7ல நம்ம பேசிக்கலா எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம்னு பாத்தீங்கன்னா டைமர் ரிலேஸ், அதே மாதிரி இந்த மல்டி ஃபங்க்ஷனல் டைமர் ரிலேஸை பத்தி நாங்க பார்க்க போறோம். ஸோ நம்மளோட டிஸ்கஷன்ல, நம்மளோட வீடியோஸ்ல, எஸ்பெஷலி ஷிப் ஆட்டோமேஷன் பத்தி பேசுறதுல நிறைய இடங்கள்ல நம்ம நிறைய ஷார்ட் ஃபார்ம்ஸ், சிம்பிள்ஸ் அண்ட் அப்ரிவேஷன்ஸை பயன்படுத்தியிருப்போம். ஸோ உங்களுக்கு ஜென்ரலாகவே வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுறது, சர்க்கியூட் பிரேக்கர், கனெக்ஷன்ஸ், ஜெனரேட்டர்ஸ், டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், ஃபியூசஸ் அண்ட் சர்க்கியூட் பிரேக்கர்ஸ், ப்ரொடெக்ஷன், இந்த மானிட்டரிங் ரிலேஸு, ஸ்விட்சஸ், ரிலே அண்ட் காண்டாக்டர்ஸ், யூனிட்ஸு, டைவர்ஸ். ஸோ இது எல்லாத்தையுமே பார்க்கும்போது ஏதாவது டவுட்ஸ் வருது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவில் இந்த பாட்டை ரெஃபர் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கூட கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ இன்னைக்கு நம்ம பேசிக்கலாக இந்த செஷனோட முடிவில் நம்ம என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமர் ரிலே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதில் என்னென்னலாம் பேசிக் டைப் வந்து ஒரு ரிலே காண்டாக்ட்ஸில் இருக்குது, ஒரு மல்டி ரேஞ்ச் டைமர் ரிலே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், எப்படி நம்ம டைமர் ரிலேயில் டைம் செட் பண்ணி அந்த டிலேஸை கிரியேட் பண்ண முடியும், ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ரிலேயோட மல்டிபிள் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன, ஓகேங்களா. அதே மாதிரி ஒரு ரிலே இருக்குது அப்படின்னா, ஓகேங்களா, அதில் வந்து டின்ட்ரைல் பேஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் 8 பின் டின்ட்ரைல் பேஸ், 11 பின் டின்ட்ரைல் பேஸ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ இப்போது டைமர் ரிலே, இந்த சாலிட் ஸ்டேட் ரிலே, இது ஜென்ரலாகவே வந்து நிறைய ஆட்டோமேஷன் அப்ளிகேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து ஷிப் ஆட்டோமேஷன் சொல்கிறோம், ஓகேங்களா. ஸோ நான் ஒரு கண்ட்ரோலிங் அப்ளிகேஷன்ஸ் ரொம்ப மிக பெரியதாக இருக்குது, ரொம்ப நேரம் தேவைப்படுது, நிறைய டைமர்ஸ், நிறைய கவுண்டிங் ஆப்ரேஷன்ஸு, நிறைய லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கும்போது நம்ம அந்த மாதிரி இடங்கள்ல பிஎல்சிஸ், ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும். ஆனால் அதுவே வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் சீக்வன்ஸில், டைம் டிலேஸில் இந்த விஷயங்கள் நடந்தால் போதும், வெறும் டைமிங் ஆப்ரேஷன் மட்டும்தான் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கும்போது அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் இந்த டைமர் ரிலேஸை வந்து பயன்படுத்திக்க முடியும், ஓகேங்களா. டைமர் ரிலேஸும் இருக்குது, அதே மாதிரி சாலிட் ஸ்டேட் ரிலேஸும் இருக்குது. மோஸ்ட்லி நம்மளோட ஆட்டோமேஷன் அப்ளையன்சஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுறோம், சரிங்களா. இப்போது இதில் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா டைம் டிபெண்டன்ட் ரிலே காண்டாக்ட்ஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா NOTC, தட் இஸ் நார்மலி ஓப்பன் டைம்டு க்ளோஸ்ட். அடுத்தது NOTO, நார்மலி ஓப்பன் டைம்டு ஓப்பன். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலி க்ளோஸ் டைம்டு ஓப்பன், தட் இஸ் NCTO. ஓகே, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நார்மலி க்ளோஸ்டு டைம்டு க்ளோஸ்ட், NCTC. இப்போது பேசிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிலே காண்டாக்ட்ஸோட கோடிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாகவே பார்த்தீங்கன்னா மினியேச்சர் ரிலே சேஞ்ச் ஒரு காண்டாக்டோட உள்ளது எப்படி இருக்குங்கிற ஒரு ஃபோட்டோ தான் உங்களுக்கு கீழே காமிச்சிருக்கோம். அடுத்ததான் இதுவே வந்து ஒரு சிங்கிள் ஃபங்க்ஷன் மல்டி ரேஞ்ச் டைம் ரிலேவாக இருந்தால் அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதோட சிம்பிள்ஸ் என்ன. அதே மாதிரி மல்டி ஃபங்க்ஷன் டைமர் ரிலே பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அதோட ஃபங்க்ஷன் என்னங்கிறது தான் வந்து உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கோம். இப்போது இது வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணுறோம், சரிங்களா. எப்படி வந்து ஒரு டைமர் ரிலேல டைம் ரேஞ்ச் செட் பண்ண முடியும், டைம் டயல் எப்படி இருக்கும், ரேஞ்ச் டயல் எப்படி இருக்கும், அதில் நம்ம எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இங்கே எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொயிலர் அப்படிங்கிற ரிலே டைமர் ரிலேயோட பிராண்டை நம்ம எடுத்திருக்கோம். ஸோ இது வந்து எக்யூப்மெண்ட் மாறும், பட் பேசிக்கான இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நிச்சயமாக வந்து ஒரு டைம் டிலே வந்து ஒரு ரிலேல ஈஸியாக கிரியேட் பண்ண முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோ கலரில் ஒரு டயல் இருக்குது, டைம் டயல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக இன்னொரு டயல் இருக்கும், அது வந்து ரேஞ்ச் டயல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. ஸ்பெசிஃபிக்காக டைம் செட் பண்ணி எத்தனை செகண்ட்ஸுக்கு அதை நம்ம செய்யணுங்கிறது வரைக்கும் நம்ம இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 2 டைம் டிலேஸை செட் பண்ணணும்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஒன்று வந்து 6 செகண்ட்ஸு அண்ட் 2 hours, இப்படி 2 இருக்குது. எத்தனை செகண்ட் வைக்க போகிறோம், ஸோ ஒரே டைமரில் 2 டைம் டிலேஸை நம்ம உருவாக்க முடியும். இப்போ நமக்கு வந்து 2 டைம் டிலேஸ் உருவாக்கணும் அப்படின்னா ஒன்று வந்து 6 செகண்ட்ஸ்க்கும் இன்னொன்று 2 மணி நேரத்துக்கும். அப்படிங்கும்போது இந்த டைமரில் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம 6 செகண்ட்ஸ் டிலே வச்சோம் அப்படின்னா ஸோ டைமில் 6ங்கிறது அந்த ரெட் கலர் இண்டிகேஷன்ஸ், ஓகேங்களா. ரேஞ்சை வந்து நம்ம 10 செகண்ட்ஸ் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் டைம் ஸ்கேல் செக்டார் பார்த்தீங்க அப்படின்னா 100%க்கு நம்ம ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம், சரிங்களா. 100 செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம். அதாவது இந்த டயக்ராமில் பாருங்கள், 100 செகண்ட்ஸ்க்கு நம்ம வந்து என்டையர் டைமிங்கையும் வந்து ஈக்குவேட் பண்ணி பார்க்குறோம், சரிங்களா. நம்ம வைக்கக்கூடிய ஒவ்வொரு டைமிங் விஷயமே. இப்போது அதாவது ரேஞ்சில் 1 செகண்ட்னா 3 செகண்ட் அப்படின்னு அர்த்தம், 10 செகண்ட்ஸுங்கும் போது 30 செகண்ட்ஸ்,
ஓகேங்களா? அதுவே 100 செகண்ட்ஸ்னா 300 செகண்ட்ஸ். ஸோ 100 hours அப்படின்னா 30 minutes. அதே மாதிரி தான் வந்து ஸோ ரேஞ்ச் வேல்யூ டிவைடட் பை மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ரெட் கோடட் டைம் செக்டார் இஸ் ஈக்குவல் டு 10s டிவைடட் பை 10, தட் இஸ் 1 செகண்ட். ஓகேங்களா? ஸோ 100% ஆஃப் ஸ்கேலை வந்து நம்ம சூஸ் அண்ட் ரேஞ்ச் வேல்யூவை எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம வந்து டைம் ரொட்டேட்டிவ் ஸ்கேலில் செட் வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறோங்கிறது தான் இந்த ஃபார்முலாவில் காமிச்சிருக்கோம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 10s ரேஞ்சை வந்து யூஸ் பண்ணுறோம் டைம் டிஜிட்டில் அப்படிங்கும்போது இது என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் 0.5 seconds to 10 seconds வேல்யூ ஆஃப் 6 seconds என்ன 6 இஸ் ஈக்குவல் டு 6 seconds. ஸோ அப்போ டோட்டலாக நம்ம வந்து ஒரு 2 hours அப்படின்னு செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ நிமிஷம் வைக்கணும் 120 minutes டிலேவை கிரியேட் பண்ணணும். புரியுதுங்களா? ஒரு 2 hours கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன வைக்கணும் 120 minutes டிலேவை நம்ம வந்து கிரியேட் பண்ணணும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ரேஞ்ச் ஸ்கேல் வந்து 300 minutes அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? 300 minutes அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கலாம் பிளாக்ல. அதே வந்து இந்த டைம் ஸ்கேல் வேல்யூ வந்து 300 minutes range scales so that the time rotor scale step value should be calculated like this. அதாவது 300 minutes divided by 30 which is 10 minutes. So as the 300 minutes range is used, the time scale can be defined value of 10 minutes. Okay, so 12 equals எவ்வளோ 120 minutes. 12 into 10 புரியுதுங்களா? 300 minutes divided by 30 10 minutes நமக்கு கிடைக்கும் போது நமக்கு என்ன தேவை 2 ஹவர்ஸ்க்கு 120 minutes தேவை. ஸோ அப்போ அதில் டைமில் 12 நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிருது 12 into 10 that is 120 minutes. நமக்கு 2 hours டைம் டிலேவை நம்ம செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ அதை வச்சு நான் உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு செகண்ட்ஸில் எப்படி டைமிங் வைக்கிறது அதே மாதிரி மினிட்ஸில் எப்படி வைக்கிறதுங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு புரிய வச்சிருக்கோம். இதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மல்டி ஃபங்க்ஷன் டைமர் இருக்குது. இதில் 16 ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால் பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஆன் டிலே, ஆஃப் டிலே, ஆன் ஆஃப் வித் ஆக்சிலரி வோல்டேஜ், ஃப்ளாஷிங் ஸ்டார்ட்டு, பாசிங் மேக் கான்டாக்ட் ஃபங்க்ஷன், ஓகேங்களா? பல்ஸ் சேஞ்சிங், பல்ஸ் ஷேப்பிங் வித் ஆக்சிலரி வோல்டேஜ், அடிக்டிவ் ஆன் டிலே and instantaneous switching, off delay with the auxiliary voltage and instantaneous switching, on off delay with the auxiliary voltage and instantaneous switching, flash starting with break and instantaneous switching, passing make contact and instantaneous switching, passing break contact with the auxiliary voltage and instantaneous switching, star delta function, okay, pulse shaping with auxiliary voltage and instantaneous switching. இது மாதிரி 16 ஃபங்க்ஷன் இந்த ஒரு டைமர் ரிலேவை வச்சு நம்ம செய்ய முடியும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய ரிலேஸ் யூஸ் பண்ணுறோம், டைமர்ஸ் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாத்துக்குமே பேஸுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த பேஸில் பார்த்தீங்க அப்படின்னா 8 pin 11 pin அப்படின்னு சொல்லி 2 வெரைட்டிஸ் இருக்குது. அது ரெண்டோட தான் வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஏன்னா இதில் வந்து ப்ராப்பராக நம்ம ஒயரிங் பண்ணணும். பவர் சப்ளை எந்த டெர்மினல்ஸில் கொடுக்கணும், ரீசெட் எதில் கொடுக்கணும், 0 volt எதில் கொடுக்கணும், இது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து இந்த ட்ராயிங்கில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ நீங்கள் எப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு டின்ட்ரில்ல ஒயரிங் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது இந்த விஷயங்களை நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களுக்கு காண்டாக்ட் டீல்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். நாங்கள் வந்து PLC ப்ரோக்ராமிங் ட்ரைனிங் சொல்லி கொடுக்குறோம். சரிங்களா? நீங்கள் ரியலி இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படிங்கும்போது சீமென்ஸ், எலன்ப்ராடி, டெல்டா PLCயில் ப்ரோக்ராமிங் நீங்கள் எப்படி செய்யலாங்கிறத நாங்கள் ட்ரைனிங்காக கொடுக்குறோம் அலாங் வித் சர்டிஃபிகேஷன். நீங்கள் வந்து அதே மாதிரி ஷிப் ஆட்டோமேஷன் இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கணும், பில்டிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தில் வேலை பார்க்கணும், பில்டிங் ஆட்டோமேஷன் கண்ட்ரோல் சிஸ்டத்தில் வேலை பார்க்கணும், எஸ்பெஷலாக GCC கண்ட்ரிஸான கத்தார், ஒமான், சவுதி, துபாய் மாதிரி நாடுகளில் நீங்கள் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்கள் காண்டாக்ட் டீல்ஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி EB பவரே அவைலபிளே இல்லாத ஒரு இடத்துல நீங்கள் சோலார் DC லைட் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து விவசாய நிலங்களை வச்சுருக்கீங்க, அங்கே வந்து அந்த விவசாய நிலங்களில் உங்களோட பயிர்களை காட்டு மிருகங்கள்ட்ட இருந்து நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஃபென்சிங்க்கு பதிலாக சோலாரை யூஸ் பண்ணி ஃபென்சிங் பண்ண முடியும். நாங்கள் சோலார் ஃபென்ஸுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸை ஒரு கிட்டாகவே நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி சோலார் ஆன் கிரிட், ஆஃப் கிரிட், ஹைப்ரிட் அப்ளிகேஷன், சோலார் ஸ்ட்ரீட் லைட், சோலார் பம்ப் சர்வீசஸ்க்கு தேவையான டிசைன், இன்ஸ்டாலேஷன், டெஸ்டிங் அண்ட் கமிஷனிங், கன்சல்டன்சி, ட்ரைனிங் சப்போர்ட்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி அக்சஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸோட பேசிக்ஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது ரிலேட்டடாக உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் வேணாலும் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். எங்களை காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இங்கே கொடுத்துருக்கோம். நன்றி.